திருமணத்திற்கு பிறகு காதலா இல்லை காதல் பண்ணிட்டு அப்புறம் திருமணமா, எது இன்றைக்கு பெரிதும் பொருத்தமானது? அங்க இருக்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க, உழப்புறாங்கய்யா. பக்கத்தில் இருக்கிற கேட்கிறாரு, உனக்கு எதுவும் விளங்குது? என்னத்தையாவது சொல்லிட்டு போறாங்க வீடு அப்படின்னு. இல்லையா, காதல்னா அது ஒரு தனியா காதல். சொல்லும் போது அவன் சில ஆட்களை கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலைதானே. இதுல திருவள்ளுவர் சொல்றாரு, அப்படி உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இல் காதலுக்கு உண்டு. யாரு? நம்ம பாட்டேன். அப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு? அவ்வளவு தாடியோட காதலிச்சிருக்காரு இல்லைங்களா? அப்படின்னா காதலை நம்ம தள்ளிட முடியாது. சரி, திருமணம் தள்ளிட முடியுமா? அதான் கட்டு. ஏன்னா ஊரே கூடி நிற்குது, சொந்த பந்தங்கள்லாம் நிற்கிறாங்க, நட்புக்காரன் அவரே அடே மாப்பிள்ளை, எல்லாரும் மாப்பிள்ளைன்றான் அப்படின்னா பாருங்க. திருமணம்ன்றது ஒரு பெரிய வரம். அதுக்காக காத்து கிடக்கான் நம்ம பேர் அப்படின்னா அது சரியா? அதெல்லாம் சரி. இந்த காதலுக்கு பின்னாடி திருமணம் பண்ணிக்கிடுவோமா, இல்லை திருமணத்துக்கு பின்னாடி காதல் பண்ணிக்கிடலாமா? இந்த பக்கம் 3 பேர் இருக்காரு பாருங்க. செல்வன் அருண்னு பேர். அவரு வழக்கறிஞரா இருக்காரு. ஆனா வழக்கறிஞர்கள் எதை கொடுத்தாலும் பேசுவாங்க. இவரை இங்கிட்டு போய் உட்கார வச்சாலும் பேசுவாரு, அவரை இங்கிட்டு வச்சாலும் பேசுவார். ஆனால் இவர் சொல்றாரு திருமணத்துக்கு பிறகுதான் காதல்ன்றாரு. அங்க நடுவில் இருக்காரு பாருங்க எங்க தமிழையா, ராமலிங்க ஐயா. அவரு சொல்லி கொடுக்கறதெல்லாம் காதல் தான். ஆனா சொல்றாரு இது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அந்த கடைசியல்காரர் பாருங்க, அவர் தெளிவானிக்கிறார். நடக்காதியா, காதல்னு பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அப்புறம் இல்லை நான் வேற முடிவுக்கு வந்துட்டேன்னா. என்ன முடிவுனா, நினைச்சேன் நீங்க வேற ஒன்று பாருங்க, ஏன் இதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்றான். அப்படின்னா என்ன விஷயம் அது? முடியாது. திருமணத்துக்கு பிறகுதான் காதல். இந்த 3 பேர் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இது சரியாகுமாயா? ஏன் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்குது. அதனால பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது, கல்லூரியில் படிக்கும் போது, வேலை பார்க்குற போது, பஸ்ஸில் போகும்போது எவ்வளவு பழக்கங்களே இப்போ போச்சு. ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்குது, முந்தி மாதிரி கிடையாது. ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதனால இனிமேலாம் முடியாது. காதல் தான். காதலுக்கு பிறகு திருமணத்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு செல்வன் ஹரி பாலகிருஷ்ணன். அடுத்த தாய்மார் யாரு? நம்ம கவிதா. அவங்க சொல்றாங்க, இல்லைங்க, வளர்ந்த வளர்ச்சியில பல சூழல்கள் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு, 1 2 இல்லை. அதனால முதல்லயே பார்த்து ஆளுகளை தெரிஞ்சு கேட்டு பழகி ஆனால் சரியா போயிடும். இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒத்துவதற்கு கடைசியில் ஒரு ஆளு பாரதி. அவர் ஓங்கி அடிக்கிறார். எல்லாம் அனுபவஸ்தர்கள். நீ இப்படி தெரியாம பண்ணியா அப்படி பண்ணியாலாம் கேட்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு எது பொருத்தமானது அதை கவனிக்கணும்ல அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. நமக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அது எப்படி நடந்தா தான் என்ன, எப்படி நடந்தா தான் என்ன. அதுல 2 சொல்றாரு, நம்மளெல்லாம் காதலிக்கிற மாதிரியா இருக்கும், நம்மளை கண்டாலே விலகி போயிடுது, அதெல்லாம் நமக்கு வேணாஞ்சாமி அப்படின்ற ஆட்கள் இருக்காங்க. ஆனாலும் சிலர் நினைக்கலாம், தெரியாதனால போச்சு, வீட்டில் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இப்படி ஒரு சிக்கல் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம்.
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எது சரி, நாம சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கிறோமா, இல்லை இந்த யுகத்துக்கு நாம் சரியான மனிதர்களாக மாறி இருக்கிறோமா என்பது தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இப்போது இன்றைக்கு பெரிதும் பொருத்தமானது. திருமணத்திற்கு பின் காதலே என்று தொடங்க வருகிறார் அருண் அவர்கள். காதலிச்சு திருமணம் பண்ற 2K கிட் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிற 90s கிட்ஸ். நான் என் அனுபவத்துல சொல்றேன். இன்னைக்கு ஆக உங்களுக்கு காதல் கிடைக்கலன்றீங்க. அந்த அனுபவத்துல தாங்க நான் சொல்றேன். இன்னைக்கு பெரிதும் பொருத்தமானது திருமணத்திற்கு பின் காதலே என்று. மனைவிக்கு தாஜ்மஹால் கட்டிய அதிசயம் அன்று, காதலியை மனைவியாக்கினாலே அதிசயம்தான் என்று. ஓ ஐயா, எப்பயுமேங்கய்யா காஃபிக்கு சுகரும் கட்டிக்க போற ஃபிகரும் அம்மா கையில விட்டுறது நல்லதுங்கய்யா. ஐயா, காதலிச்சு போலீஸ்ட அடி வாங்குறத விட திருமணம் பண்ணி மனைவி கிட்ட அடி வாங்குறது நல்லது. அதுல ஒரு லவ் இருக்கும். ஓ, திருமணம் பண்ணி மனைவி கிட்ட அடி வாங்கணுமோ? ஐயா, காதலிச்ச எல்லாரும் திருமணம் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது, ஆனா திருமணம் பண்ண எல்லாரும் காதலிக்கலாம் அப்படின்றதுதான் உண்மை. ஐயா, அந்த காதல் அப்படின்றது 6 பேக் மாதிரி, சொன்ன பொய்ய கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த திருமணத்திற்கு பின் காதல் இருக்குல்ல, அது தொப்ப மாதிரி அது பாட்டு கிடக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. காதலுக்கு பின் திருமணம் அப்படின்றது பாட்டி சுட்ட வடை மாதிரி. அந்த வடைய எந்த காக்கா எப்ப வேணா தூக்கலாம். ஆனா அந்த திருமணத்திற்கு பின் காதல் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த பாட்டி மாதிரி, எந்த காக்காவும் தூக்க முடியாது. ஓ ஐயா, இத பாக்கியராஜ் ஸ்டைல்ல சொன்னா, எந்த காதலி உங்க மனைவி ஆகலாம், பட் உங்க மனைவி ஒருபோதும் என்ன காதலி ஆக முடியாது. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுக்கு பிறதாங்க அந்த காதலிச்சு கல்யாணம் பண்றது. பாவிகளா, இது நமக்கு தேவையா? இந்த காதலிக்கும் போதுங்கயா வாட்ஸ்அப் சாட் பாத்தீங்கன்னா, ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட் டார்லிங், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னுவாங்க. இந்த காதல் கல்யாணத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வரும்போது 1/4 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், மறக்காம அந்த மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா காதல் காணாம போய்கிறது. எதையாவது ஒன்றை எக்ஸ்பெக்ட் செய்து வருவது காதல், இருப்பதை அக்செப்ட் செய்வதுதான் திருமணம். திருமணத்திற்கு பின் வாழ்க்கைன்றது பெரிதும் இன்றைய காலத்தில் பொருந்தும்ன்றதுதான் உண்மைங்கயா. அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத வாழ்க்கையும் சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத பைக்கும் ஒண்ணுங்கயா, ரெண்டும் ஒரே நிலைமை தான். இதுவே திருமணத்திற்கு பின் காதலிக்கிறாங்கல்ல, அதுல ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா கணவன் சொன்னா, வீட்டில் தொலைக்காட்சி இயங்கிக் கொண்டிருந்தது, கிரிக்கெட் வைத்தேன், பூரி கட்டை வந்தது, சன் டிவி சீரியல் மாட்டினேன், பூரி 2 செட் வந்ததுன்னு சொன்னா காதல்ல என்ன தெரியுமா அர்த்தம்? புருஷன் கடல் கடந்து வெளிநாட்டுல இருப்பான், போன்லயும் பர்ஸ்லயும் பொண்டாட்டி போட்டோ வச்சுக்கிட்டு அப்பப்ப வேலைக்கு பலுக்கு நடுவுல தெரியாம எடுத்து பாக்குறானே, அது காதல். 1000 சண்டை இருக்கும் புருஷனுக்கும் மனைவிக்கும். ஆனா மனைவி தனது கணவருக்கு இது பிடிக்குமே அப்படின்னு சமைச்சு வச்சுக்கிட்டு ஜாடமாடியா அதை சாப்பிட சொல்ல அவருக்கு பிடிச்ச செஞ்சிருக்கிறேன்னு சொல்றாளே, அது காதல். சமைச்சத கையில கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டா பரவாயில்ல, ஊட்டி விட்டு எப்படி இருக்குன்னு கேட்கிற மனைவிக்கு அதுல உப்பே இல்லைனாலும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றாரே கணவர், அது காதல். அப்படின்னா இது அனைத்துமே திருமணத்துக்கு பின் காதல் தான் நடக்கும். ஆனா நீங்க நிறைய பேர் காதலிச்சுட்டு வேற ஒரு திருமணம் பண்ணிட்டு பழைய காதலை நினைத்து கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாடிய மலரை அப்புறப்படுத்துங்கள், உங்களோடு வாழும் மலரை பத்திரப்படுத்துங்கள் என்று சொல்லி நடுவர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வீட்டில் அப்பா அம்மா பார்த்து வச்ச திருமணம் தான் காதல். அவர் சுவைச்சிருக்கிற பார்வை இருக்க கேட்க 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 நமக்கெல்லாம் இப்படி அமையாம போச்சே, ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அதுதான் காதல்ன்றார். ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. ஆனா இவர்கிட்ட எப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. வாங்க பாலகிருஷ்ணன், வாங்க. நடுவர் அவர்களே, ஒரு சிறப்பான தலைப்பு, இன்றைய சூழல்ல பொருத்தமானது. திருமணத்திற்கு பின்பு காதலா, காதலுக்கு பின்பு திருமணமா அப்படின்னு தலைப்பு சிம்பிளா சொல்றேன். இந்த காதல் இருக்கு பாத்தீங்களா, காதல் அது பல்லு வளர்க்குற மாதிரி, பிரஷ் பண்றது. இந்த திருமணம் இருக்கு பாத்தீங்களா, திருமணம் அது டிஃபன் சாப்பிடுற மாதிரி. நாங்க என்ன சொல்றோம், பல்லு விளக்கிட்டு டிஃபன் சாப்பிடுவோம்னு சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு, டிஃபன் சாப்பிட்டு கூட பல்லு விளக்கலான்னு சொல்றாரு. இப்போ திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய காதலுக்கும் திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய காதலுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? சொல்லுங்க. ஒரு நாளாவது இந்த பிள்ளைய பைக்ல ஏத்திட்டு போக மாட்டோமான்னு விருப்பப்பட்டா அது எங்களுடைய திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய காதல். ஒரு நாளாவது இந்த பிள்ளைய வண்டியை விட்டு ஏத்தல அப்படின்னு சொன்னா அதுதான் திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய காதல்.
திருமணம் பண்ணா இந்த கூத்து நடக்குமா? ஒரு நாளாவது வாயை திறந்து பேச மாட்டாளான்னு கேட்க மாட்டாமான்னு யோசிச்சா அது திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய காதல். வாயை திறந்தா தொணன்னு நொய்னு பேசிட்டே இருக்க, இது வாயே மூடாதான்னு சொன்னா அது திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய காதல். அப்படி இருக்கோ? ஆமா. இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வந்து இங்க திருமணத்திற்கு பின் காதல் செழிப்பா இருக்குன்னு சொல்ற, அதுக்கே ஒரு மன தைரியம் வேணும் சார். இப்ப நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா? திருமணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய காதல் பூ மாதிரி ஃப்ளவரா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா அது புஷ்பா மாதிரி பயரா வந்து சேருதே சார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, காதல்ல மட்டும் இல்ல கல்யாணத்திலையும் பிரேக்கப் இருக்கு. இப்போ காதல்ல பிரேக்கப் ஆச்சுன்னு வைங்களேன், ஒரு பொண்ணையும் பையனையும் மட்டும்தான் பாதிக்கும். ஆனா கல்யாணத்துல மட்டும் பிரேக்கப் ஆச்சுன்னா 2 உறவுகள் பாதிக்கப்படும், 2 சொந்தங்கள் பாதிக்கப்படும், 2 ஊரே பாதிக்கப்படும். ஓ, காதல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாம விட்டுட்டா என்ன ஆகும்? திருமணத்திற்கு பின்பு காதலிக்கணும்னு சொல்ற பெற்றோர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வயசுல உங்களுக்கு நல்ல ஆளை செலக்ட் பண்ண தெரியாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். இன்னைக்கு நம்ம பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் 10th படிக்கிறோம், 11th 12th ஆர்ட்ஸ் குரூப்பா சயின்ஸ் குரூப்பா மேக்ஸ் குரூப்பா சொந்தமா பிள்ளைங்க தேர்ந்தெடுத்தா பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதே 12th முடிச்ச உடனே ஆர்ட்ஸ் காலேஜா சயின்ஸ் காலேஜா மெடிக்கலா லாவான்னு சொல்லி அந்த பொண்ணோ பையனோ சொந்தமா முடிவெடுத்தா பெருமைப்படுறாங்க. ஆனா 25 வயசுல எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு பிள்ளைங்க சொன்னா அது தப்புன்னு பெற்றோர்கள் கண்டிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். 25 வருஷம் 1/4 நூற்றாண்டு காலம் இந்த பூமியில சமுதாயத்துல வாழ்ந்த ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையை கூட தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அறிவு இல்லைன்னா பிரச்சனை அவங்கள்ட்ட இல்ல, வளர்த்த பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த மேடையில சொல்றேன் சார். எனக்கு கிடைக்காத படிப்பு என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு பெற்றோர் நினைக்கிறாங்க. எனக்கு கிடைக்காத வேலை என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு கிடைக்காத வசதி என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு கிடைக்காத காதல் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு என்னைக்கு பெற்றோர்கள் நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த நாடு வல்லரசு ஆகும்னு சொல்லி ஒரே ஒரு செய்தி சார். வெற்றிமாறன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெற்றிமாறன் ஒரு மிகச்சிறந்த டைரக்டர். அவரு வளராத காலத்துல ஒரு பொண்ணு காதல சொல்லும் போது அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, நான் சாதிக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும், ஒருவேளை 10 வருஷம் கழிச்சு நீ இதே காதலோட இருந்தீங்கன்னா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். நம்ம காதல் என்னோட வெற்றியவோ உன்னோட வெற்றியவோ பாதல்சா அது காதல் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்றாரு. அந்த பொண்ணு வெயிட் பண்ணுது. 10 வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒன்னா மனமொற்று கல்யாணம் பண்றாங்க. காதல் நம்பிக்கை தரும், காதல் ஜெயிக்கலாம்ங்கிற வெற்றியை தரும். அதனால் இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்காங்கன்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்று சொல்லி, நடுவர் அவர்களே, காதலுக்கு பின் திருமணம் என்பது நிரந்தரம், அது ஒப்பந்தம். திருமணத்திற்கு பின் காதல் என்பது நிர்பந்தம் என்று சொல்லி பேச வாய்ப்பு தந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக காதலுக்கு பின்னாடி திருமணம் பண்ணணும்னு சொன்னா 10 வருஷம் காத்திருக்கணும். எப்படி ஒரு நெருக்கடி இருக்கு பார்த்தீங்களா நமக்கு? அவ்வளவு நாள் தாங்கும். நீ பாட்டு காதலிச்சிட்டு 10 வருஷம் காத்திருக்காத, அதுக்குள்ள வேற யாராவது புகுந்துருவான் இடையில. சீக்கிரத்திலே கல்யாணம் முடிச்சிடணும்ப்பா. வாங்க புலவரையா வாங்க. இந்த மேடை அலங்காரத்தை கூட பார்க்கிறேன். திருமண தம்பதிகளாகத்தான் காட்சி அளிக்கிறார்களே தவிர காதலர்கள் முகம் அங்கே காணப்படவில்லை. இங்கே காதலரை காணோமே என்று ஒரு தம்பியை கேட்டேன், அவர்கள் ஓடி போயிட்டாங்க. தம்பி ஹரிபாலகிருஷ்ணன் வந்து பைக்கை விட்டு ஏற்ற மாட்டோமா அப்படின்னு திருமணம் செய்த கணவன் நினைப்பான்னு சொன்னார். இதை பார்த்தா அவருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, காதலிக்கிற எல்லாருமே திருமணம் செய்துக்கிறது இல்லை, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே காதலிக்கிறாங்க. வேற வழி இல்லை. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, இதுக்கு வாரண்டியும் கேரண்டியும் கிடையாது. இதுக்கு வாரண்டியும் கேரண்டியும் உண்டு. அது எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது. இது வளர்ந்து வளர்ந்து ஆழமா போய் 20ல தொடங்குற கல்யாணம் 60ஆம் கல்யாணம், 70வது பீமரத சாந்தி, 80வது சஷ்டிப்த பூர்த்தி, சதாபிஷேகம் என்று தொடர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகும் ஆனந்தமும் திருமணத்திற்கு வருகிற காதல தான். யாரு காதலுக்கு திருமணம் பண்ணா அது செய்ய முடியாதோ? அவங்களும் செய்யலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த காதலிக்கிற பையன் ஒரு 3 மாசம் அல்லது 6 மாசம் 5 வருஷம் காதலிக்கிறான்னு வச்சுங்களேன், கல்யாணம் ஆயிட்டுது. கல்யாணம் ஆயிட்டது உடனே மறுநாளே அந்த பொண்ணு கேட்குது,
அப்பெல்லாம் என்னை பீச்சுக்கு கூட்டும் போவேன், தியேட்டருக்கு கூட்டும் போவேன், கடன் வாங்கி செலவழிச்சு செலவழிச்ச. சொல்ல போனா அன்னைக்கு கட்டபொம்மை மாதிரி இருந்த, இப்ப ஊமத்தோர மாதிரி இருக்கே ஐயா. எதுவுமே செய்ய மாட்டேற. அவன் சொல்றான், இந்த பாரு, எலெக்ஷனுக்கு பிறகு யாராவது பிரச்சாரம் பண்ணுவானா? இது அவங்க 2 பேருடைய சந்தோஷம். திருமணத்துக்கு பிறகு வருகிற காதல் 2 வீட்டு சந்தோஷம். யாது 2 வீட்டு சந்தோஷம். இங்க சின்ன சின்ன பிரச்சனை வரும், அங்கேயும் பிரச்சனை வரும், மன முறிவுல போவோம், இங்க மன்னிப்புல போவோம். யா மன்னிப்புல போவோம், மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க. அன்னைக்கு ஒரு போன் பண்றான் காதலிக்கு, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல, ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு, டேய் வளராத, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான்டா என்னை பார்த்து பேசிட்டு போறேன். ஓ, மறுபடியும் உனக்கே பண்ணிட்டலாம். பல விஷயம் வச்சிருக்கான். மாண்புமே நீதியரசர் அவர்களே, காதல்ல ஒரு துளி கூட கடலாக தெரியும், திருமணத்துக்கு பிறகு ஒரு கடல் கூட ஒரு துளி மாதிரி தெரியும். அடேங்கப்பா. சார், ஒரு மேனேஜர் கிட்ட ஒரு கம்பெனில வேலை செய்யறவன் போய் ஒரு லீவ் கேட்டான் சார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவ் வேணும்னு கேட்டான் சார். மேனேஜர் அதிர்ந்து போட்டான், நீ என்ன சமாதானம் செஞ்சு வைக்க போறியா, உனக்கே இங்க அந்த அந்த பிரச்சனை லீவுன்னு. போன வாரம் என் சம்சாரத்துக்கு எனக்கும் சண்டை, அதை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு 2 நாள் லீவ் வேணும்னு நான் கேட்டேன். சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதுன்னு நீ தான் சொன்ன. நானும் பொறுத்து இருந்து பார்த்தேன், இப்ப பெரிய சண்டைக்கு நான் லீவு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு. எப்படியா இருந்தாலும் அவனுடைய நோக்கமே சமாதானப்படுத்தணும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, பிரஸ்டேஜ் பார்ப்பான் காதலிக்கிற போது. கல்யாணத்துக்கு பிறகு யாரு எந்த கௌரவத்தை நினைச்சான்? கரைஞ்சு போகிறான்யா, உறைஞ்சு போறான்யா. இந்த மார்கழி மாசத்துல ஒரு ஊர்ல சித்ரான்ற பெண்மணி எப்பதான் கோலம் போடுறாங்கன்னே தெரியல அந்த தெரு பெண்களுக்கு. இதுல இந்த பெண்கள்லாம் ஒன்னா கூடி, இன்னைக்கு ராத்திரி முழிச்சு இருந்தாவது பார்க்கணும் அவ எந்த நேரத்துல கோலம் போடுறான்றத நினைச்சு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி 2 மணிக்கு அந்த வாசல்ல கோலம் போடுற பார்த்துட்டு கும்பலா ஓடி வந்தாங்க. அப்ப பார்த்தா இந்த சித்ரா வீட்டுக்காரன் தான் நைட்டி போட்டுன்னு கோலம் போட்டுங்க. திருமணம் பண்ணிட்டு காதலிச்சோம் சொன்னா 2 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடணும். அந்த பெண்கள் கேட்டாங்க, அண்ணே என்னண்ண? இல்லம்மா, மார்கழி பனி அவளுக்கு ஒத்துக்காதுமா, அதனாலதாம்மா நான் சொல்றேன்னு சொல்லி அவள் துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து உருகிறானே, தன்னுடைய உயரத்தையும் மறந்து செயல்படுறான். பார்த்தீங்களா? இங்கதான் என் அன்பு கரைந்து கொண்டு செயல்படுகிறது. இந்த அன்பைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், திருமணத்துக்கு பிறகு காதல் செய்யுங்கள் என்று. என் அன்பு இளைஞர்களே, காத்திருந்து திருமணம் செய்யுங்கள், காலம் முழுவதும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. என்னையா புலவர் ஐயா திருமணத்துக்கு பிறகு காதல உருகிட்டார். இவ்வளவு தெளிவா ஒரு மனுஷன் சொல்றாரு, ஒரு பெரிய மனுஷன். எதிர்த்து பேசலாமா? வராக நம்ம கவிதா ஜவஹர் வாங்க ஐயா. எதிர நீங்க கொஞ்சம் பாருங்க ஐயா, எங்க அணியவும் கொஞ்சம் பாருங்க. எங்க ஆண்களா ஒரு அணியா திரள்றாங்களோ அங்க ஏதோ வில்லங்க இருக்குன்னு அர்த்தம், அங்க ஏதோ பிரச்சனை உருவாக போகுதுன்னு அர்த்தம். இதுல எங்க தம்பி வக்கீலுக்கெல்லாம் படிச்சிருக்கிறாரு, அவரு பாவம் தலைப்பை ஒழுங்கா படிக்கல. இன்றைக்கு பெரிதும் பொருத்தமானது அப்படித்தானங்க கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள கிட்ஸ் 90s கிட்ஸை பத்தி கேட்கல, இன்னைக்கு கல்யாணமாக போற பிள்ளைங்களுக்கு எது பொருத்தமா இருக்குன்னு கேட்டிருக்காங்களே தவிர பாட்டம் கூட்டம்லாம் யாரையா கேட்டா அவங்ககிட்ட கேட்டாங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், புரியுதா? எங்க இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸோடைய சிந்தனையே வித்தியாசமா இருக்குங்க. அவனுடைய கனவே வேற மாதிரி இருக்கு, அவங்க வேற லெவலுங்கய்யா. ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்ம 90ஸ்லயே கமலஹாசன் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்லன்னு குணா படத்துல நடிச்சிட்டாரு. அதையும் தாண்டி புனிதமானது. ஆனா இந்த 2K கிட்ஸ் இதை இன்னைக்கு மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல பார்த்துட்டு
இளையராஜன் ஒரு ப்ரோ வந்திருக்கிறாரு, புதுசா இசையமைக்கிறாரு, அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்றாங்க. அப்ப இந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட திருமணம் சரியா இருக்கும்? அப்ப அவங்களுடைய சிந்தனைக்கு ஏத்த மாதிரி தானங்க யோசிக்கணும். அவன் வேற லெவல்ல இருக்கிறான். அவனை பிடிச்சி பெருங்கொண்ட கூட்டத்தை இழுத்துட்டு போய் பொண்ணு பார்க்கறோன்னு அவங்க வீட்டுல நடு வீட்டுல நச்சானியமா உட்காந்துக்கிட்டு மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினரெல்லாம் வந்திருக்காங்க, வாமா மின்னல், அவன் ஜன்னலை உடைச்சிட்டு ஓடியாந்துடுறான். அவனுடைய சிந்தனை வேற. உங்களுடைய பழைய நடைமுறையை அவன் மேல் திணிக்காதீர்கள். உங்களுக்கு மட்டும்தான் கவிதை தெரியுமா? அவர் சொன்னது புறம் பஞ்ச் டயலாக், அது கவிதை கிடையாது. உண்மையிலேயே இந்த காதலுக்கு பின் திருமணத்துல தாங்க நல்ல கவிதையே வரும். பழனி பாரதி ஒரு கவிதை எழுதினாரு, அந்த ப்ரப்போஸ் பண்றதுன்னு சொல்றாங்க இல்லையா, தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றை ரோஜா என் காதல், நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா? அப்படிதாம்மா பாடுனாங்க. நடந்து வந்தா நீ என் காதலை ஏத்துக்கிற, ரயில்ல வந்து அந்த ரோஜாவை நசுக்கிட்டு போற. அப்ப என்னுடைய காதலை இவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிற அந்த மென்மையான மனம் இருக்கிறது இல்லையா, அதுதான் திருமணத்துக்கு பின்னாலும் இனிமையை சேர்க்கும் என்பதை தம்பி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். ஒரு சரியான சிந்தனை இருக்கும், 2 பேரும் ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கும், ஒரே மாதிரி சம்பளம் வாங்குறோம், அபார்ட்மெண்ட் ஒண்ணு சென்னையில வாங்கலாம் நினைக்கிறோம், 2 பேருக்கும் பிங்க் கலர் பிடிச்சிருக்கு, 2 பேருக்கும் ஐஸ் காஃபி பிடிச்சிருக்கு, 2 பேர் மனமும் ஒத்து போகிறது, அம்மா அப்பாட்ட பேசி அவங்க ஆதரவோடு திருமணம் பண்ணா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு ஏன் பொறுக்க மாட்டேங்குது? இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? ஆனா உங்க வாழ்க்கையில மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கு, 50 லட்ச ரூபா கடன் இருக்கும், மாப்பிள்ளை MBA படிச்சிருக்கிறாரு, 8 அரியர் இருக்கும், பொண்ணுக்கு 60 பவுன் இருக்கும், எல்லாம் பேங்க்ல இருக்கும். ஆனா இங்க பொய்கள் இருக்காது, புரிதல் இருக்கும். அவனுக்கு 4 அரியர் இருக்குன்னு அவளுக்கு தெரியும், ஏன்னா இவளை லவ் பண்ணதுனாலதான் அவனுக்கு அரியரே வந்தது. அவங்க வீட்டுல காசே இல்லைன்னு இவனுக்கு தெரியும், ஏன்னா அவளுக்கு பஸ் டிக்கெட்டை இவன் தான் எடுப்பான். அப்ப 2 பேர் குடும்ப நிலைமை தெரியும், வாழ்க்கை முறை தெரியும். அப்ப எப்படி எதிர்காலத்தை பற்றி திட்டம் போடுவது என்பது இங்கேதான் சிறப்பானதாக இருக்குமே தவிர அங்கே ஒருபோதும் அமையவே அமையாதுங்க. ஐயா, நான் நேரடியா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். 18 வயசான ஒரு குடிமகன் ஒரு நாட்டின் பிரதமரையே தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கு, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரையே அவர்னால தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா தான் கூடவே வாழக்கூடிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? இருக்குல்ல. அப்ப தனக்கேற்ற வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? திருமணத்துக்கு பின் காதல்ல வேலைக்கு போறவளா இருக்கான்னு வைங்க, எங்க நான் வேலைக்கு போறேன், அப்பாவுக்கு கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, நம்ம கல்யாணத்தோட ஒரு பாதி சம்பளத்தை அந்த கடன் அடைக்கிற வரைக்கும் கொடுக்கட்டா? பெர்மிஷன் கேட்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ காசு கொடுத்துதான் வாழ்ற அளவுக்கு உன் குடும்பம் இருக்கா, எப்படிப்பட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கோம் பாரு, சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா இங்க அவன் சொல்லுவான், உங்க அப்பா கடன் அடைகிற வரைக்கும் முழு சம்பளத்தை வேணாலும் கொடு, நான் காதலித்தது உன்னை மட்டும்தான், உன் கையில் இருக்கிற பணத்தை இல்லைன்னு சொல்லுவான் இல்லையா? அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த விட்டு கொடுத்தல், அந்த சகிப்புத்தன்மை இருக்குது இல்லையா, அது காதலுக்கு பின் திருமணத்தில் மட்டும்தான் சாத்தியமே தவிர அங்கே அது சாத்தியமே இல்லைங்கய்யா. இன்னைக்கும் 90 கிட்ஸ் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்கன்னா இந்த கல்யாணத்தை பற்றி ஏத்தி விட்டு ஜாதி மதம் கலரு ஏற்றத்தாழ்வு படிப்புன்னு சொல்லி லட்சக்கணக்கான இளைஞர்களை இன்றைக்கு திருமணம் ஆகாமல் நிறுத்தி வைத்திருப்பது அந்த திருமணத்துக்கு பின்னால் காதல் தான். ஆனா எங்களோடதுல வரதட்சணை கிடையாது, நிறம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, அன்பு மட்டும் ஆட்சி செய்கிற ஒரே இடம் காதலுக்கு பின் திருமணத்தில் மட்டும்தான் சாத்தியம். எங்க ஊரு, எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அன்னைக்கே சொன்னா, கடவுளா இருந்தா கூட காதலிச்ச பின்னாடி கல்யாணம் தான் இனிமையாக இருக்கும், கைத்தலம் பற்றிட கனா கண்டேன் தோழி என்று ஆண்டாளே கற்றுக் கொடுத்திருக்கிறாள் என்றால் எக்காலத்துக்கும் பொருத்தமானது காதலுக்கு பின் திருமணமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதா ஜவஹர்னைக்கு தான் கட்சிக்கு என்னென்ன வாதங்கள் வைக்க முடியுமோ அவளுக்கு தெளிவாக வச்சிருக்காங்க. 2 பேருக்கு அன்பு தானே தேவை, அந்த அன்புக்கு பிறகுதாயா காதல் அடிச்சாங்க பாரு, பிரமாதம் பிடிச்சிட்டாங்க. என்ன செய்யறது, ராஜா கொஞ்சம் விவரமான ஆளு, தூக்கி எரிஞ்சிருவார். கவிதா ஜவஹர் அவர்கள் ஆண்டவனை காதலிச்சதை சொன்னார்.
நம்மள மாதிரி சாமானியன் காதலிச்சதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கனாக்கண்டேன் தோழின்னு போயிட்டாங்க. 18 வயதான ஒருவர் பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் என்றால், முதல்வரை தேர்ந்தெடுக்க முடியும் என்றால், கணவனையோ மனைவியையோ ஏன் தேர்ந்தெடுக்க முடியாது? காதலனை தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம், முதல்வரை தேர்ந்தெடுக்கலாம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி இது மாற்ற முடியாதம்மா, மாற்ற முடியாதம்மா. இது போய் கழுத்தை நீட்டினோம்னா கதை. முதல்ல காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்கு நம்ம ஊர்ல எத்தனை தடை இருக்கிறது. ஜாதி தடை இருக்கிறது, சமய தடை இருக்கிறது, சமூக அடுக்குகள் தடை இருக்கிறது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இத்தனையும் மீறி காதல் பண்ணணும் முடியுமா? காதல் திருமணங்கள் நம்ம ஊர்ல பெரும் பகுதி விவாகரத்தில் முடிகிறதுன்னு நாங்க 3 பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சேர்ந்து வாழ்றத பத்தி பேசுறாங்க. அதுல காதலிச்சு கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளை சொல்லுவானா, சம்பளத்தை பூரா உங்க அப்பா வீட்டுக்கு கொடுக்குற. இவங்க தான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாங்க, காதலிக்கும் போதே ப்ராஜெக்ட் போடுவாங்களாம், வீடு வாங்குவாங்களாம், கார் வாங்குவாங்களாம். சம்பளத்தை பூரா அப்பா வீட்டுக்கு கொடுத்துட்டா இஎம்ஐ யாரு கட்டுறது? அதெல்லாம் பிளான் பண்ணி தனியா காதலிச்சிருப்பாங்க. அப்ப அவன் என்ன சொல்லுவான், நீ காதலிக்கும் போது நீ தானே கார் வாங்க சொன்ன, நீ தானே வீடு வாங்க சொன்ன, இப்ப இஎம்ஐ கட்டுன்னு சொல்லுவானா அம்மா வீட்டு குடும்பம். ஏம்மா, காதலுக்கு ஒரு கவிதை சொன்னாங்க பாருங்க, தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றை ரோஜாவா. அது தண்டவாளத்துல தலை வைக்க போறான்றத இதை விட சிறப்பாக யாரும் சொல்ல முடியும். இல்ல, அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இது ரொம்ப ஆபத்தான விவகாரம், அங்கதான் போய் முடியும். உங்ககிட்டே கேக்குறேங்க, காதலிச்சு நீ அப்படியே வந்தா போதும், எதுவும் வேண்டாம்னு கல்யாணம் பண்ணவன், அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறான். அவன் அப்பா அம்மா பார்த்த திருமணம், அதாவது திருமணத்துக்கு பிறகு காதல் பண்ற முடிவுல இருக்கிறவன். அங்க வரிசையா ஏகப்பட்ட சொத்து சீர் செனத்திகள் இருக்கு. அதை பார்க்கும்போது அவன் மனசுல தோணுமா தோணாதா? தோணுமா தோணாதா? கொஞ்சம் பொறுத்திருந்தோம்னா நம்ம இந்த கவிதா ஜவஹர் பேச்சை கேட்டு கெட்டு போனோமே. இதுல கல்யாணமே பண்ணாத ஹரிபாலகிருஷ்ண பேச்சை கேட்டு கூட கெட்டு போனோமே. நானும் எத்தனையோ பேர் பேச்சு கேட்டிருக்கேங்க. காதலை பத்தி என்னென்னமோ உதாரணம் சொல்லியிருக்கான். பல்லு வளர்க்கறது தான் காதல்னு சொன்ன ஒரே ஆளு, பல்லு விளக்கி காரி காரி துப்புறதுக்கு பேர் தான் காதல்னு இதுவரைக்கும் இந்தியாவில் எவனும் சொன்னது இல்லையா? அதுக்கப்புறம் காதலன் பேரை தாம் பிள்ளைக்கு வைப்பாளாம். சார், இது குடும்பமா சார்? இது ஏதாவது நல்லது நடக்குமா சார்? அப்பா அம்மா பார்த்து வைக்கிற திருமணம், அதாவது திருமணத்துக்கு பிறகு காதலிக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட பேசிக்கிறாங்க. முன்னாடியே பொது இடத்துல சந்திக்கிறாங்க. வாமா, மின்னல்லாம் இப்ப கிடையாதுமா, அவனை காஃபி ஷாப்புக்கு வர சொல். காஃபி ஷாப்புக்கு வர்றாங்க, பிடிச்சிருந்தா ஒருத்தர் பில்லு கொடுக்குறாங்க, பிடிக்கலைன்னா அவங்க காபி சாப்பிட்டதுக்கு அவங்க பில்லு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காஃபின்னா முடிஞ்சு போச்சு. 2 காஃபின்னு எப்ப சொல்றானோ அப்ப பிடிச்சிருக்கின்ற அளவுக்கு இந்த சமூகம் மாறி இருக்கிறது என்றால், இதற்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு காதல் பண்றது அன்புங்க, அது பாசம்ங்க, அது உரிமை. அது அதையே வேண்டாம்ன்றீங்க சார். காதலிக்கணும்னு ஆசைப்படும் போதுங்க, உண்மையிலே சொல்றேன், எங்க வயசுல நாங்கெல்லாம் அதை பார்த்திருக்கிறோம். காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், கையெழுத்து அழகாகும், தலையெழுத்து மட்டும் மாறிப்போம். சார், உண்மையிலேயே காதல் கோட்டைன்னு ஒரு சினிமா வந்தது, காதலுக்கு மரியாதைன்னு ஒரு சினிமா வந்தது. அந்த காலம் அல்ல இது. காத்து வாக்குல 2 காதல், காத்து வாக்குல ஒரு காதல் இல்லைங்க, 2 காதல். 2ஐயும் சேர்த்து கூட்டிட்டு போறதுக்கு பேரு இந்த காலம். இதுதான் 2K கிட்ஸா. தயவு செய்து திருமணத்துக்கு பிறகு உங்கள் மனைவியை
காதலிக்க முயற்சி செய்யுங்கள். மெல்ல மெல்ல அந்த காதல் அரும்பும். அதுதான் முன்னேற்றம். கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போறது நல்லதா, ஹனிமூன் போயிட்டு கல்யாணம் பண்றது நல்லதா? நீங்களே யோசிச்சுக்கங்க. அது ஹனிமூன் முடித்து கல்யாணம், இது கல்யாணம் முடித்து ஹனிமூன். எது சிறந்தது என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைய நிலைமை இப்படி போயிடுச்சு. ஹனிமூன் போயிட்ட பிற்பாடு கல்யாணம் பண்ணணும். சிக்கலால இருக்கும் போல இருக்கு. வாங்க பாரதி. ஆரம்பிக்கிற போதே ராஜா என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? சாமானியர்களினுடைய காதல் என்பதை யாராவது சொல்ல முடியுமா? அதுதானே முதல் கேள்வி. நான் சொல்றேன். ராஜா சாருடைய சில நண்பர்கள்ட்டெல்லாம் நான் அப்படி கொஞ்சம் லேசா பேசி பார்த்தேன். அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது அவரே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த காலத்துல. கதை வேற மாதிரி போகுது. ஒருவேளை அதனாலதான் இப்படி பேசுறாரோ? நீங்க இளைஞரா இருக்கும் போது காதலிப்பீங்களாமா, டூயட் பாடுவாங்களாமா. இந்த கால இளைஞன் மாத்திரம் அப்பா அம்மா சுட்டி காட்டுகிற அடக்கமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? உங்களுக்கு வந்த ரத்தம், எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? என்னையா விளையாட்டு? நடுவர் அவர்களே, அந்த 3 பேரும் காதல் என்கின்ற புனிதமான உணர்வை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசி இருக்கின்றார்கள். அதுல ராஜா சார் பேசினது, அந்த தம்பி பேசினதுக்கு அப்புறம் வரேன். புலவர் இப்படி பேசலாமா? தமிழ் ஆசிரியர் தானே அவரு. இப்போ ராமாயண கதை உங்க எல்லாருக்கும் தெரியுங்க. வால்மீகி எழுதிய ஆதி காவியத்தில் ராமனும் சீதையும் முன்னாடி சந்திச்சுக்கல, திருமணத்தின் போதுதான் சந்திச்சுக்கிறாங்க. அப்படிதான் காதலிக்கிறாங்க. ஆனால் அதை தமிழிலே கம்பர் எழுதுகிற போது திருமணத்துக்கு முன்பே அவர்கள் சந்திக்கிற ஒரு காட்சியை அமைத்து அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் ஏன் எழுதினார் என்றால், இந்த தமிழ் நிலத்தின் மரபு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காதலித்து அதற்கு பிறகுதான் திருமணம் செய்ய வேண்டும் என்பது. அப்படித்தாமா நானும் நினைச்சேன். கூடவே அப்பனும் நோக்கினான்னு இருக்கப்பா. இதெல்லாத்தையும் பாடமா சொல்லி தருவாராம், நல்லாசிரியர் விருது வாங்குவாராம். இங்க வந்து ஐயோ காதல் செய்தா எவ்வளவு பேர் கிளம்பிருக்கீங்க. இப்படி 2 பேர் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாமா. சந்தோஷமா தான் இருந்தாங்க. இவர் பேசின பிறகு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். 2 பேர் சந்தோஷமா இருந்தாங்களாமா. வேற ஒரு நண்பனுடைய கல்யாணத்துக்கு போனாங்களாமா. அங்க போன உடனே சீரெல்லாம் வரிசையா வச்சிருந்ததை பார்த்த உடனே இவருடைய மனசுக்குள் தோணுமா தோணாதா, தோணுமா தோணாதா? உங்களை பார்த்து நீங்களும் உடனே அனிச்சையாக தோணும். எவ்வளவு பேர் அவரே கூட்டிட்டு வந்தாரு மதுரையில இருந்து, எனக்கு தெரியாது சாமி சார். சீரு செனத்தி இதெல்லாம் வந்து போகிற விஷயங்கள். ஆனால் வாழ்க்கையில் பணமே வேண்டாம் என்று நினைத்து காதல் கொடுக்கின்ற அன்பின் துளிகளை மாத்திரமே அருந்துகிற நெஞ்சத்துக்கு அதிலே இருக்கிற இனிமையை பற்றி உங்க 3 பேருக்கு தெரியலையே சார். எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு தம்பி என்ன சொல்லிச்சு, காஃபிக்கு சுகரும் கட்டிக்க ஃபிகரும் அம்மா கிட்ட விட்டுடணும். இதெல்லாம் ஒரு கவிதை. இதை எழுதுறதுக்கு ஒரு ஆளு, இது ஒரு அணி, அதுக்கு ஒரு தலைவர், ஒரு மேடை. இங்க வந்து நீங்க சொல்லணும். பாட்டி சுட்ட வடை வந்து காதல் மாதிரியா எவனாவது தூக்கிட்டு போயிடுவானா? ஆனா திருமணத்துக்கு பிறகு வர காதல் பாட்டி மாதிரியா யாருமே தூக்கிட்டு ஒரு நல்ல ஊமை அந்த அணில இருந்து வந்து நீங்க யாராவது பாத்தீங்களா? இந்த காலத்தில் ஏன் அரேஞ்ச்டு மேரேஜ் என்பது சரியாக வராது. காதல் என்பது திருமணத்துக்கு பிறகு நிதானமாக செய்து கொள்ளலாமே. 3 பேரும் இங்க இருக்கிறவங்கள திருமணமாய் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனவங்க இருப்பீங்க நிறைய பேர். உங்களை பார்த்து நான் கேட்குறேன், திருமணமான பிறகு எத்தனை தடவை நீங்க ஐ லவ் யூன்னு மனைவிட்டு சொல்லியிருக்கீங்க? சொல்லமா தோணும். அவர் பாருங்க இல்லைன்ற சார். திருமணத்துக்கு முன்னாலதான் சார் அந்த காதலுக்கான அந்த விசை இருக்கிறது, அந்த இடம் இருக்கிறது, அந்த பொருள் இருக்கிறது, அந்த மனம் இருக்கிறது. கல்யாணம் ஒண்ணு ஆன உடனே கடமைகள் போட்டு அழுத்துன்னு அழுத்துது சார்.
திருமணமான 10 நாள் அவனுக்கு லீவ் இருக்கு. அந்த 10 நாளே இந்த வீட்டுல விருந்து, அந்த வீட்டுல விருந்து, அந்த கோவில்ல நேர்ச்சை, இந்த கோவில்ல பிரார்த்தனை. இது முடிஞ்சவுடன் தொழிலுக்கு போனா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. IMI கட்ட வேண்டியிருக்கு. அதுலயே முங்கின பிறகு பிள்ளைகள் வந்து விட்டால் எங்க சார் நேரம் இருக்கு? சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்க எல்லாம் கேளுங்க, ராத்திரி 2 மணிக்கு அந்த ஆளு தலையில துண்டை போட்டு உட்காந்துக்கிட்டு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போயிருச்சுன்னு பாடிட்டு இருக்காரு சார். நீங்கள் உங்கள் மனைவியை திருமணத்துக்கு பிறகுதானே காதலிக்கிறீர்கள், மூஞ்சில சுடுதண்ணி கொட்டிடுவேன்றான். நேரம் கிடையாது சார். காதலுக்கென்று இயற்கையும் கடவுளும் ஒரு பருவத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால் அது திருமணத்துக்கு முன்பே இருக்கிற பருவம். அந்த நினைவுகள் தான் நிறைவு வரை கூடவே வந்து கொண்டிருக்கின்றது. காதல் திருமணங்கள் முறிந்துவிடும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்கம்மா. முதல்ல உங்க இளைஞர்களை நம்புங்கள். இளைஞர்கள் எல்லாம் தப்பா காதல் செய்யறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. 17 வயதான குகேஷ் என்கின்ற புயல் இந்திய சதுரங்க அரங்கத்தில் இந்தியாவினுடைய கொடியை பறக்க விட முடியும் என்று சொன்னால், அப்ப சாதனை செய்வதற்கு இளைஞர்களுக்கு முடியும் என்றால் தன் மனம் கவர்ந்த ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தேர்ந்தெடுக்க நம்முடைய இளைஞர்களால் ஏன் முடியாது? நம்முடைய சமூகம் சமத்துவ சமூகமாக வேண்டும் என்று சொன்னால் அப்பா அம்மாக்கள் தங்களினுடைய பிள்ளைகளை நம்பி அவர்களினுடைய காதலை அங்கீகரித்தால் 2 குடும்பங்களும் ஒன்றுபடும். 2 மனங்கள் ஒன்றாகின்ற அந்த வாழ்க்கை தான் நிறைவு வரை இன்பத்தை தரும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்ன அற்புதமான பேச்சு அது காதலுக்காக. இப்போ இதுக்கு எப்படிங்க முடிவு கட்டுறது? யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஊர்ல வந்து இதுவரைக்கும் என்னவா இருக்கு? திருமணத்திற்கு பிறகுதான் காதல்ன்றது நம்ம ஊர் வழக்கம். நம்ம ஊர் வழக்கம் அது. மேலை நாடுகளுடைய வழக்கம் என்னவா இருக்கு? திருமணத்திற்கு முன்னையே காதல் பண்ணலாம். நல்லா இருக்கான்னு பார்த்தா அந்த ஊருக்குள்ளே நல்லா இல்லை. சரி, நம்ம ஊர் எப்படி இருக்கு? காதல் வேணுமா? என்ன கேட்டா வேணும் தான் சொல்லுவேன். இந்த ஜாதிகளை, இந்த மதங்களை, நீசத்தனவார சில பழைய நெறிகளை எல்லாம் ஒழிச்சிட்டு காதல் வரத்தான் வேணும். திருவள்ளுவர் காதல் வேணும்னு சொல்லியிருக்கார். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசுறோம்ல, காதலுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? திருவள்ளுவர் 2 அர்த்தம் கொடுக்குறார். ஒன்று ஆசை, காதல் என்பது ஆசை. இன்னொன்று அன்பு. 2 சொல்றாரு. அன்புக்கும் காதல் தான் பொருள் பேரு, ஆசைக்கும் காதல் தான். ஆசை என்பது எதை பற்றி வரும்? அவளுடைய மேனியை பற்றி தான் வரும். அது பெரும்பாலும் ஆசை. அன்பு என்பது அவளுடைய இதயத்தை பற்றி வரும். அப்போ அன்பும் இருக்கணும், ஆசையும் இருக்கணும். 2 இருக்கணும் இல்லையா? இந்த 2 இருக்கிற மாதிரி வரக்கூடிய விஷயங்களை எப்படின்னு பார்க்கறது. அப்படி பார்த்தா அவர் என்ன சொல்றாரு? முதல் கட்டம், காதலிக்கிற போது பதறி பதறி பேசணும். அவன் அண்ணன் பார்த்துருவானோ, அவர் வீட்டில் யாராவது வந்துடுவாங்களோ, இந்த பிள்ளையும் சொல்லும். செய்கை கொடுக்கறதுல அவன் தெரியாத மாதிரி போறான், ஜாலக்கு வேலையெல்லாம் பண்றான். இதெல்லாம் பதறி பதறி செய்யணும். ஆனா திருமணத்துக்கு பிறகு காதல் இருக்கு பாருங்க, அது எப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட கேட்ட சொல்றாரு. நம்ம வீட்டில் இருந்து நம்ம சோத்தை ஆக்கி கணவனும் மனைவியும் உட்கார்ந்து இருந்து கூட்ட சாப்பிட்ற மாதிரிடா. இவன் ஏய் சாப்பிடியா, உனக்கு வச்ச சாப்பாடை சாப்பிடுனா, வாமா நீ பெரிய பெரிய வா இந்தா இந்தா. ஓ உங்க அப்பா இருக்காரியா உள்ள? நான் அவர் இப்படித்தான் இருந்திருப்பாரு, வா சாப்பிடியா. ஆக அவன் அவளுக்கு ஊட்டவும் அவன் அவளுக்கு ஊட்டவும் தான் வீட்டில் ஆக்கியிருக்க சோத்தை பகிர்ந்து சாப்பிட்டா என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி இந்த திருமணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காதல்ல இருக்குவான். காதல்ல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா ஊடல், உணர்தல், புணர்தல். ரொம்ப பெரிய விஷயம் கேதுங்க. இந்த காதல் வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுல ஊடல் அதிகம் இருக்காது. இருந்தாலும் அவளை சீக்கிரம் போயிடாது. திருமணம் ஆன வீட்டில் இருக்கு பாருங்க. எங்க வீட்டு விஷயத்த ஒண்ணு சொல்லிடுறேனே, திருமணம் முடிஞ்ச முதல் மாதம் நான் சம்பளம் வாங்க போறேன். எங்க வீட்டம்மா அன்னைக்கு பார்த்தா ரொம்ப பிரமாதமா காலையிலேயே வந்து அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்ட்டு, சீக்கிரம் வந்துங்க
இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுங்க. நான் தினசரி சீக்கிரம் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு எதுக்கு சீக்கிரம் வந்திருக்கேன்னு சொல்றா அப்படின்ட்டு போயாச்சு. சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்தா எங்க ஐயா வாசல்லே உட்கார்ந்துருக்காரு. எதுக்காக உட்கார்ந்துருக்காரு? இவன் நம்ம கிட்ட கொடுக்கானா இல்லை ரூட்டை மாத்திட்டானா? அவர் அது உட்கார்ந்துருக்காரு. நான் வழக்கம் போல வஞ்சகம் இல்லாம கொடுத்துட்டு உள்ள போயிருக்கேன். வழக்கமா எங்க வீட்டுக்காக பொம்பளை என்ன செய்வானா, நான் போன உடனே தண்ணி கண்ணிலாம் எடுத்து வச்சு முகத்தை கழுவ சொல்லி, நான் முகத்தை கழுவும் போது காலை பிடிக்கச்சு, கருப்புனா இப்படி ஒரு கருப்பா, ஆளு பாரு, எனக்குன்னு வந்து வாசிச்சு பாரு அப்படின்னு அவ சொல்ற சொற்கள்லே அவ்வளவு அன்பு ததும்பும். ஆனா அன்னைக்கு தண்ணி எடுத்து கொடுத்தா இங்கிட்டு திரும்பிக்கிட்டான். என்னடா கழுது ஒன்றும் தெரியல, ஒருவேளை பெரியவர் எதுவும் சண்டை கட்டி போட்டாரா வீட்டில் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, என்னம்மா ஏதாவது நடந்து போச்சா, எங்கள் ஐயா எதுவும் சொல்லிட்டாரா உடனே? அவர் அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் தான் அப்படின்னா. நான் என்னம்மா செஞ்சேன்? நான் ஒன்றும் செய்யலையே. நான் ஏயா ஒரு போட்டா பாருங்க, ஏயா சம்பளம் வாங்கிட்டு வந்து, இது மாத சம்பளம், நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆன பிற்பாடு மாதம் நீ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து நம்ம 2 பேருமா போய் தாத்தா முன்னாடி கொடுத்துட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா எப்படி இருந்திருக்கும்? அதுலையா குடும்பம்? நீ என்னைய விட்டுட்டியா, என்னைய 3வது மனுஷ மாதிரி ஆக்கிட்டியா? நீ என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா பாருங்க, அங்க அடிச்ச சோட்டால் அடிச்சதில்லை, கழுகினால என்னை எடுத்து அடிச்ச மாதிரி இரவெல்லாம் நான் கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். ஓஹோ, ஒரு பக்கம் என்ன எனக்கு தோணுது, நமக்கு வாச்சவா நல்லவதான், நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவாதான். இதுல ஒரு அன்பு இருக்கா இல்லைங்களா? வாழ்க்கை அதுதானேயா, அதுதானேயா வாழ்க்கை. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடி காதல் நல்லதுதான், நம்ம ஊருக்கு அது நடக்குமா? நீங்க நிறைய இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, சமய நூல்களை படித்தவர்களுக்கு அந்த உணர்வுகள் இல்லாம போயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களை வீட்டில் ஒவ்வொரு நேரமும் அவளுடைய குணத்தை, அவளுடைய பண்பாட்டை, அவளுடைய மேன்மையை, அவளுடைய அருமையை, அவளுடைய உடலை அல்ல அவளுடைய உள்ளத்தை முழுக்க நேசிப்பதற்கு வாய்ப்பு தருகிற இடம் திருமணத்திற்கு பிறகு நடத்துகிற காதல் தான். அந்த காதல் தான் நம்மை மானுடராக்கும், அமரர்களாக்கும் என்று கூறி வாழ்த்து கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.